ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.13 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட் காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ டிவைடட் பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கொஸ்டினை பார்த்ததுமே நமக்கு ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியில் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா, இங்கே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா. ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு வரும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பியில் ஆரம்பிக்கும், இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருக்குது. எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாம். cos cube a minus sin cube a divided by cos a minus sin a minus cos cube a plus sin cube a divided by cos a plus sin a னு எழுதியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். cos a minus sin a into cos square a plus sin square a plus sin a cos a divided by cos a minus sin a minus of bracket open பண்ணிக்கலாம். a plus b னா cos a plus sin a, a ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஏபி. ஏங்கிறது சைன் ஏ, பிங்கிறது நமக்கு காஸ் ஏ. ஏபினா சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ வரும். பாருங்கள், ஏ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டும் நமக்கு கேன்சல் ஆகும். காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும் இல்லைங்களா? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ அதே போல் இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா 1 கிடைக்கும். அப்போ ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ மைனஸ், இங்கே பாருங்கள் இந்த டேர்ம்லேயுமே மைனஸ் காமனாக எடுத்துக்கலாம். இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு 1 போட்டுக்கலாம். ப்ளஸ் ரிமைனிங் மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ எழுதிக்கோங்க. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் ஏ காஸ் ஏன்னு கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இங்கே +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. கேன்சல் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடியது எடுத்து எழுதுங்க. சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. ஸோ ரெண்டுமே லைக் டேர்ம்ஸுங்களால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு? 2 sin a cos a which is required RHS. பாருங்கள், RHSல இதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதை எழுதுனதுக்கு பிறகு டவுன் சைடில் இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏக்கு ஆன்சர் கொடுக்குறோம் 1ன்னு சொல்லிட்டு. ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடியதை எழுதியாச்சு. இங்கே இந்த இடத்துல -1 +1 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் பார்ட் எழுதியிருக்கீங்க. சைன் ஏ காஸ் ஏ, இங்கே சைன் ஏ காஸ் ஏன்னு மைனஸால் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ்ன்னு போட்டு எழுதியிருக்கிறோம். இப்போ 2 சைன் ஏ, இங்கே ரெண்டு டேர்ம்ஸுமே லைக் டேர்ம்ஸாக இருக்கனால ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 சைன் ஏ காஸ் ஏன்னு இருக்குது நமக்கு கிடைச்சிருக்கு. தட் இஸ் RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.